ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். தமிழில் சொல்லணும்னா வேதி பிணைப்புகள். இந்த பாடத்தை வந்து 3 பகுதியாக பிரிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் பாண்டிங், அதாவது வேதி பிணைப்பினுடைய வகைகள். நம்பர் 2 பாண்ட் பாராமீட்டர்ஸ் அண்ட் நம்பர் 3 தியரிஸ், அதாவது கொள்கைகள் அப்படின்னு சொல்லணும். இதில் முதல்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வேதி பிணைப்புகளினுடைய வகைகள். பாண்ட் பாராமீட்டர்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்டிவ் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அதனுடைய 4 டைப்ஸ்: கோவலண்ட், அயானிக், மெட்டாலிக், டேட்டிவ் பாண்டுன்னு சொல்லி கெமிக்கல் பாண்டிங்கை 4 டைப்ஸாக பிரிக்கலாம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் பாண்ட். வீக் பாண்ட் வந்து தனியாக இருக்குது, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட். அதை பற்றி இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த கோவலண்ட் பாண்ட் அப்படின்னா தமிழில் வந்து சகப்பிணைப்பு, இது அயனிக் பிணைப்பு, இது உலோக பிணைப்பு, இது ஈதல் சகப்பிணைப்பு. டேட்டிவ் பாண்ட் ஆர் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது இங்கிலீஷில். ஸோ ஓகே, இப்போ இந்த பாண்டிங்லாம் எப்படி உருவாகும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. பொதுவாக கோவலண்ட் பாண்ட் அப்படின்னா எப்போ வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உலோகமும் அதாவது உலோகத்துக்கும் உலோகத்துக்கு இடையில நடக்குதா அல்லது உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் இடையில நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து சகப்பிணைப்பு அயனி பிணைப்புன்னு சொல்லி பிரிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த சகப்பிணைப்பு அப்படின்னா ரெண்டுமே வந்து அலோகமாக இருக்கும். ரெண்டுமே வந்து நான் மெட்டல். கோவலண்ட் மீன்ஸ் 2 atoms that are involved in bonding வந்து எப்படி இருக்கணும்னா நான் மெட்டல்ஸாக இருக்கணும். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் ரெண்டு ஆட்டமே வந்து நான் மெட்டல். நெக்ஸ்ட் அயானிக் அப்படின்னு வரும்போது ஒன்று மெட்டலாக இருக்கணும், இன்னொன்று நான் மெட்டலாக இருக்கணும். ஒன்று உலோகமாக இருக்கணும், மற்றொன்று அலோகமாக இருக்கலாம். இப்போ உலோகத்துக்கு எக்ஸாம்பிள் நான் சோடியம் எடுத்துக்கிறேன், அலோகத்துக்கு எக்ஸாம்பிள் சிஎல் எடுத்துக்கிறேன்னா அப்போ அந்த எண்ணெய்க்கும் சிஎலுக்கும் உருவாகிற அந்த பிணைப்பு வந்து நம்ம அயனிக் பிணைப்பு அல்லது அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மெட்டாலிக் பாண்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து உலோகமாக தான் இருக்கும். அதில் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான்கள் வந்து கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பரப்பில் தான் நமக்கு வந்து நம்ம உலோக பிணைப்பை வந்து எதிர்பார்க்கலாம். 4வதாக டேட்டிவ் அல்லது ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுக்கு இடையில உருவாகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லூயி அமிலம் மற்றும் லூயி காரம், லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸுக்கு இடையில நடக்கிறது தான் இந்த டேட்டிவ் பாண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இந்த அயானிக் பாண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து என்ன உருவாகும்னு கேட்டிங்கன்னா அயான்ஸ் உருவாகும். இப்போ எண்ணெய்ன்னு சொன்னேன், எண்ணெயை வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்து எண்ணெயை ப்ளஸ் ஆகும், சிஎல் ஒரு எலக்ட்ரானை வாங்கி சிஎல் மைனஸ் ஆகும். அப்போ 2 அயான்ஸ், கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் இடையில உருவாகிற பாண்டு தான் வந்து அயானிக் பாண்ட். இதே இது டேட்டிவ் பாண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை பாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல் கம்ப்ளீட்டாக டொனேட் பண்ணும், இன்னொரு மாலிகுல் கம்ப்ளீட்டாக வாங்கிக்கிறோம். அப்போ அது ரெண்டுக்கு இடையில உருவாகிறது தான் வந்து டேட்டிவ். ஸோ கொடுக்கறதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டோனார்ஸ்ன்னு சொல்லுவோம். வாங்கிக்கிற அந்த மாலிகுல் வந்து அக்செப்டர். இப்போ BF3 அண்ட் NH3 வச்சுக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான் டிஃப்யூசிவ் வந்து BF3. ஸோ BF3 யார்கிட்டருந்து வாங்கிக்குவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது NH3 வாங்கிக்கிறோம். ஸோ BF3க்கும் NH3க்கும் இடையில நடக்கிறது வந்து டேட்டிவ் பாண்ட் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, இப்போ கமிங் டு த மெட்டாலிக் பாண்ட். மெட்டாலிக் பாண்டுக்கு இடையில வந்து கொலம்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இந்த அயானிக் பாண்டெல்லாம் இருக்குது. ப்ளஸுக்கும் மைனஸ்க்கு இடையில கொலம்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதனால இருக்குன்னு சொல்லி இந்த மெட்டல் ஏதாவது ஒரு 2 மெட்டல் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த 2 மெட்டல் என்னைக்காவது ரியாக்ட் ஆகிருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? உதாரணத்துக்கு சோடியம் அண்ட் பொட்டாசியம் 2 மெட்டல் எடுத்துக்கலாம். ஸோ 2க்கு இடையில மெட்டாலிக் பாண்ட் உருவாகுமா? ஒன்று வந்து சோடியம், இன்னொன்று வந்து பொட்டாசியம். 2க்கு இடையில மெட்டாலிக் பாண்ட் நடக்காது. ஏன் நடக்காது? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டாலிக் பாண்ட் அப்படிங்கிறது வந்து சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரானுக்கு இன்னொரு மெட்டல்லையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் தான் இருக்க போகுது. ஸோ 2 மெட்டலும் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் மஸ்ட் பி தேர். ஓகே, ஸோ இது வித் திஸ் வி ஸ்டாப் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங். அடுத்து நம்ம எங்கே மூவ் பண்ண போகிறோம்னா ஹைப்ரிடைசேஷன். தமிழில் சொல்லணும்னா இனக்கலப்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த சாப்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஹைப்ரிடைசேஷன் இல்லாத கொஸ்டினே இருக்காது. ஸோ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னாலே மிக்சிங் அப் ஆஃப் atomic orbitals to give a new atomic orbital. ஸோ அந்த postulates பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து எதிர்த்து இன்வால்வ் ஆகுது. இந்த 4 பாண்டில் வந்து உங்களுக்கு கோவலண்ட் பாண்டில் மட்டும்தான் ஹைப்ரிடைசேஷன் நடக்கும், அயானிக் பாண்டில் நடக்காது. ஸோ இந்த கோவலண்ட் பாண்டில் நடக்கும் போதுமே வந்து 2 டைப் ஆஃப் பாண்ட் உங்களுக்கு தெரியும். ஒன்று சிக்மா பாண்ட், இன்னொன்று பை பாண்ட். சிக்மா பாண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சியல் ஓவர்லேப் அப்படிங்கிறப்ப ஹெட் டு ஹெட் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லலாம். லேட்ரல் ஓவர்லேப் அப்படிங்கிறப்ப அது வந்து சைடு ஓவர்லேப். ஸோ நீங்கள் டம்பல் மாதிரி 2 p ஆர்பிட்டல் இமேஜின் பண்ணிக்கோங்க. 2 லோப் மேலேயும் கீழேயும் வந்து ஓவர்லேப் ஆச்சுன்னா அதான் வந்து உங்களுக்கு லேட்ரல் ஓவர்லேப்பிங் வரும். ஸோ இந்த ஓவர்லேப் வந்து மேக்ஸிமம். ஸோ எக்ஸல் ஓவர்லேப் தட் இஸ் சிக்மா பாண்ட் ஃபார்ம்ன்றது வந்து ரொம்ப மேக்ஸிமம் ஓவர்லேப்பிங் இருக்கனால அந்த சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு பை ஓவர்லேப். பை பாண்ட் த மினிமம் ஓவர்லேப் ஒன்லி அக்கர்ஸ்.
சரி, ஓவர்லாப் உண்டாகிறதுனால சிக்மா பாண்ட் உருவாகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ எதுக்கு இடையில வந்து என்ன அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இடையில வந்து நமக்கு சிக்மா பாண்ட் உருவாகுது? ஏன்னா லேட்ரல் பை ஆர்பிட்டல்ல வந்து நம்ம ஹைபிரிடைசேஷன் பற்றி பேச போறதே கிடையாது, விச் இஸ் அ வெரி வீக் பாண்ட். ஸோ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னாலே ஒன்லி ஃபார் சிக்மா. இந்த சிக்மாலேயே 3 டைப்ஸ் ஆஃப் மிக்சிங், இன்டர்மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள். நம்பர் 1 SS, நம்பர் 2 SP, நம்பர் 3 PP. எஸ்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் நடையில ரெண்டு எஸ் ஆர்பிட்டல் இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான்ல. ஸோ எஸ்ஸுக்கு எஸ்ஸுக்கு இடையில நடக்கிறது நம்ம SS சிக்மா பாண்ட் உருவாகும். எஸ்க்கும் பிக்கும் நடக்கும். இப்போ சிஎல் குளோரின் எடுத்துட்டீங்கன்னா பி ஆர்பிட்டல். ஸோ ஹெட் ஆன் ஓவர்லேப் தான், ஆனால் ஒன்று வந்து எஸ் ஆர்பிட்டல், இன்னொன்று பி ஆர்பிட்டல். இந்த மூணுலையுமே எது எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த பி ஆர்பிட்டல். பிக்கும் பிக்கும் நடுப்புல வர்றது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ் ஓவர்லேப்பிங்காக இருக்கும். ஸோ இந்த மூணில் வந்து எது ஸ்ட்ராங்னு சொல்லி பார்த்தோம்னா பிபி, அதுக்கப்புறம் தான் எஸ்பி, அட் லாஸ்ட் ஒன்லி எஸ்எஸ். ஏன் அதுக்கான ரீசன் என்ன? இதுவும் ஒன் வேர்டில் கேட்கலாம். எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து நம்ம ஷேப் நமக்கு தெரியும். எஸ் ஆர்பிட்டல் எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப். அது வந்து டைரக்ஷனலாக நான் டைரக்ஷனலாக பார்த்தோம்னா நான் டைரக்ஷன், எங்கிட்ட இருந்தனாலும் எந்த ஆர்பிட்டாலும் வந்து அதோட என்ன செய்ய முடியும்? இன்டர்மிக்சிங் பண்ண முடியும். வேற பி ஆர்பிட்டல் வந்து டைரக்ஷனல், அதனால இது ரெண்டுமே டைரக்ஷனல். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் ஓவர்லேப் நடக்கும். பி ஆர்பிட்டல் ஒய் அப்படின்னா பி ஒய்ல நடக்கும், பி இசட்னா பி இசட்ல நடக்கும். அதனால மேக்ஸிமம் ஓவர்லேப்பிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு தான். அதனால இதனுடைய sigma bond formed by PP intermixing of atomic orbitals will be stronger when compared to other two types. Okay, so இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம மூவ் பண்ண போகிறது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல, அதாவது கரிம வேதி சேர்மங்கள்ல எங்கெல்லாம் வந்து நம்ம இந்த இனக்கலப்பை பற்றி பார்க்க போகிறோம், எங்கெல்லாம் வந்து ஹைபிரிடைசேஷன் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ல மெயினாக ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் திரும்ப நமக்கு ரிப்பீட்டாக வரும். SP, SP2 and then SP3 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ எஸ்பி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹைபிரிடைசேஷன் அப்படின்னாலே ஒன்லி பாசிபிலிட்டி சிக்மா பாண்ட் தான். அப்போ எஸ்பிங்கிறப்ப நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. 2ங்கிறப்ப 2 சிக்மா பாண்ட் தான் பாசிபிள். அதே மாதிரி SP2ல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட். SP3ல எத்தனை சிக்மா பாண்ட் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 4 சிக்மா பாண்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஒவ்வொன்றா இப்போ நம்ம வந்து சில ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்த்து அதுக்கு எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்குது, எவ்வளோ பை பாண்ட் இருக்குது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நிறைய நம்ம கேட்குறாங்க. அதனால் அதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க சிம்பிள் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைட், CH3 CHO. இப்போ 2 கார்பன் இருக்குது இதில். ஸோ இந்த கார்பன் SPயா SP2வா SP3யா, இந்த கார்பன் SPயா SP2வா SP3யா, இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி CH3 அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் பிரித்து எழுதி பாருங்க. கார்பன் அட்டாச் டு 3 அதர் ஹைட்ரஜன். ஸோ இது எல்லாமே என்ன பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது? இங்கே வந்து SP CH3 அப்படிங்கிறப்ப SP3 வரும் உங்களுக்கு. அதனால இது வந்து சாரி CH3 வரும்போது இதனுடைய ஹைட்ரேஷன் வந்து SP. அப்போ CH எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, 4 இருக்குது. இப்போ 4 SP ஹைட்ரைஸ் ஆர்பிட்டல்ஸ் ஆர் தேர் ஃபார் அசிட்டால்டிஹைட். ஓகே, C டபுள் பாண்ட் வந்துருச்சு. டபுள் பாண்ட் வந்தாலே SP2 ஹைட்ரைசேஷன் இருக்கும். ஓகே, அப்போ எத்தனை SP2 இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இங்கே வந்து இந்த கார்பனில் வந்து SPன்னு சொல்லணும், இந்த கார்பனுக்கு வந்து SP2ன்னு சொல்லணும் அசிட்டால்டிஹைட் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ வந்து இதில் எத்தனை இதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். பிக்கு இடையில பாண்ட் இருக்கா, இல்லை எஸ்ஸுக்கும் பிக்கு இடையில இருக்கா, அல்லது SS இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கார்பனுக்கு இடையில உங்களுக்கு ரெண்டுமே வந்து பிக்கு இடையில மிக்சிங் நடக்கும். கார்பனுக்கு ஆக்சிஜன் இடையிலையும் PP. அப்போ வந்து எத்தனை பாசிபிலிட்டின்னு பாருங்கள், 2 PP ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 SP. இங்கே வந்து சாரி ஹைட்ரஜன் வந்து S, கார்பனுக்கு வந்து P. ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. அதனால் 4 SPயும் 2 PPயும் நமக்கு நடக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அசிட்டால்டிஹைட் பொறுத்தவரை. இந்த மாதிரி சின்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இஸ் டெட்ராசைனோஎத்திலீன். டெட்ராசைனோஎத்திலீன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி பாருங்க. டெட்ராசைனோஎத்திலீன். ஸோ எத்திலீன்ங்கிறது CH2 டபுள் பாண்ட் CH2 இல்லையா? அப்போ இந்த C டபுள் பாண்ட் C அப்படியே வச்சுக்கோங்க. 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 சைனைட் குரூப், 2 பக்கமும் மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக யூ ரீப்ளேஸ் பை சைனைட் குரூப். ஸோ யூ வில் கெட் டெட்ராசைனோஎத்திலீன். ஸோ அப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். டெட்ராசைனோஎத்திலீன் 4 சைனஜன் குரூப் இருக்கிறனால, சைனோ குரூப் இருக்கிறனால இது பேர் டெட்ராசைனோ. எத்திலீன் குரூப்ல இருந்து ஹைட்ரஜன் பதிலாக சைனைட் குரூப் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் நீங்கள் இந்த மாதிரியே எத்தனை வந்து SP இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 4 SP இருக்கு. அண்ட் 2 வந்து SP2 இருக்கு. இந்த 2 கார்பன் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்தாலே SP2. ஸோ இந்த கார்பனுக்கான ஹைட்ரேஷன் SP2, இந்த கார்பனுக்கான ஹைட்ரேஷன் SP2. இந்த கார்பன் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 4 இந்த 4 கார்பனுமே வந்து SP ஹைட்ரைஸ் ஆர்பிட்டல். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம், நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுற பாண்டு, எந்த பாண்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணும், ஏதாவது ஒரு 2 ஆட்டம் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுற பாண்ட் வந்து சிக்மா பாண்ட். அதுக்கப்புறம் எத்தனை பாண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பை பாண்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள், கார்பன் கார்பன் கிடையில ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண இது மட்டும் நம்ம சிக்மா பாண்டுன்னு சொல்லலாம், மித்ததெல்லாம் பை பாண்ட். ஸோ மேலே இருக்கிறது பை பாண்ட். அடுத்து இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு உண்டாகிறது எல்லாமே சிக்மா பாண்ட். ஸோ 1 2 3 4 5 6 7 8 and 9. So totally 9 sigma bond for this tetracyanoethylene. Similarly pi check பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 இங்கே இருக்கு 5. So totally 9 pi. ஸோ எத்தனை sp இருக்குது, எத்தனை sp2 இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிட்டோம், எத்தனை சிக்மா எத்தனை பை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்து ஜென்ரலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சிக்மா எத்தனை பை எத்தனைன்னு சொல்லி. அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இது நம்ம பாண்ட் பராமீட்டர்ஸ்லேயே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ட்ரிபிள் பாண்ட் அண்ட் தென் டபுள் பாண்ட் அண்ட் சிக்மா பாண்ட் அப்படிங்கிறப்ப எஸ் கேரக்டர் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா sp and s1 sp2 and last sp3. sp-ங்கிறப்ப 50% இருக்கும், பாதி பாதி இருக்குது, s பாதி p பாதி. இதே sp3 பாருங்க, s 1 மடங்குனா p வந்து 3 மடங்கு இருக்குது. அப்போ வந்து s 1 மடங்குங்கிறப்ப உங்களுக்கு 25% தான் எக்ஸ் கேரக்டர். ஸோ எஸ் கேரக்டர் எதுக்கு அதிகம்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் பாண்ட், அதாவது sp-க்கு தான் வந்து அதிகம். நம்ம பாண்ட் ஆர்டர் அண்ட் பாண்ட் லென்த்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டாபிக் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஆர்கானிக் காம்பவுண்டில் உண்டான ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேயும் ஹைப்ரிடைசேஷன் பாசிபிளானா அங்கே தான் வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே கொண்டு வர தியரி வந்து யாரை பேஸ் பண்ணி பண்ணால் சிபிக் தியரியை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. இங்கேயும் வந்து டு அட்டைன் ஆக்டெட் நம்ம எப்படி தியரி ஆஃப் பாண்டிங்கில் வந்து ஒன்று எலக்ட்ரானை கொடுக்குது இல்லை வாங்குது, அல்லது கம்ப்ளீட்டாக ஒரு ஷேர்ட் பெற எலக்ட்ரானை கொடுக்குது அல்லது வாங்குது, இதெல்லாம் ஏன் செய்யுதுன்னா டு அட்டைன் ஆக்டெட், ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். சிமிலர்லி ஹைப்ரிடைசேஷன் இன்ஆர்கானிக்லையும் நம்ம பார்த்து செக் பண்ணோம்னா தே வில் அட்டைன் ஆக்டெட். ஸோ கோஆர்டினேஷன் நம்பரை பேஸ் பண்ணி அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சிபிக் தியரி வந்து எது வரைக்கும் நமக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் வராத வரைக்கும் சிபிக் தியரி வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாடிஃபைடு தியரி, சிபிக் தியரியிலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண தியரி தான் வந்து நம்ம விஎஸ்இபிஆர் தியரி, வேலன்சல் எலக்ட்ரான் பேர் ரிப்ரெஷன் தியரின்னு சொல்கிறோம். அதை வந்து கொண்டு வந்தது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லோன் பேர் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு மாலிகுல் கொடுத்தாலும் அதில் எவ்வளோ லோன் பேர் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்ட் ஜியோமெட்ரி அல்லது ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா sp ஹைப்ரிடைஸ் அப்படின்னாலே நீங்கள் வந்து லீனியர், sp2னா ட்ரைகோனல் பிளேனார், sp3னா டெட்ராஹெட்ரல்னு சொல்லிடலாம். இது எப்போ அப்ளிகபிள்னா லோன் பேர் இல்லாத மாலிகுல்ஸ்க்கு. லோன் பேர் வந்துருச்சு அப்படின்னா அதோடைய ஜியோமெட்ரியில் கண்டிப்பாக ஒரு டிஸ்டார்ஷன் நடக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் லோன் பேர் we will expect some distortion in the geometry and its shape. ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பாருங்க. வேலன்சி, அதாவது சென்ட்ரல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேலன்சி மைனஸ் பாண்டட் பேர் எலக்ட்ரான். எத்தனை பாண்டட் பேர் எலக்ட்ரான் இருக்குது, அதாவது பாண்ட் எத்தனை இருக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணாலே போதும். அதான் பாண்டட் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கேன். அதுக்கு கீழே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா வில் கெட் த லோன் பேர். ஒரு எக்ஸாம்பிளாக செய்யும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 2 3 அப் டு 7 வரைக்கும் நம்ம வந்து இந்த தியரி அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 2 அப்படின்னா என்ன ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், sp. sp-க்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன், பெரிலியம் குளோரைட். there are so many example, நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அப்போ அதோடைய ஸ்ட்ரக்சர் அல்லது ஷேப் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா லீனியர். இங்கே வந்து நான் லோன் பேர் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டார்ஷன் வரும்னு சொன்னேன். ஸோ இந்த பெரிலியம் குளோரைடில் லோன் பேரே இல்லைங்கிறப்ப நமக்கு என்ன வரல, டிஸ்டார்ஷன் வரல, அதனால காம்பவுண்ட் வந்து லீனியர். ஸோ பெரிலியம் குளோரைட் இஸ் த ஸ்ட்ரக்சர். பெரிலியம் குளோரைடில் ஏன் லோன் பேர் வரல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பெரிலியம் அப்படின்னா அதோடைய வேலன்சி என்ன, மைனஸ் அதில் எத்தனை பாண்ட் இருக்குன்னா 2 இல்லையா. பெரிலியத்தினுடைய வேலன்சி என்ன 2, 2 minus 2/2. So you will get 0/2, that is equal to 0. There is no lone pair. Lone pair calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ பெரிலியத்தில் லோன் பேர் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதனால இது லீனியர். நெக்ஸ்ட் ஒன் கோஆர்டினேஷன் நம்பர் 3. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். BF3 போரான் ட்ரைஃப்ளூரைட். இதுக்கும் வந்து லோன் பேர் இல்லை. லோன் பேர் இல்லைங்கிறனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரைகோனல் பிளேனார். BF3 பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ட்ரைகோனல் பிளேனார். லோன் பேர் இருந்தால் அதை நான் ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், இங்கேயும் இல்லை. அதனால நம்ம அதையும் விட்டுறலாம், ட்ரைகோனல் பிளேனார், நோ ப்ராப்ளம். இந்த 4க்கு வரும்போது கோஆர்டினேஷன் நம்பர் 4ல இருந்து வரும்போது தான் நமக்கு வந்து லோன் பேர் வரும். அதை நம்ம பார்க்கலாம், செக் பண்ணலாம். அப்போ 4க்கு வரும்போது நமக்கு பாசிபிலிட்டியே பாருங்க, ஹைப்ரிடைசேஷன் DsP2வும் இருக்குது, sp3யும் இருக்குது. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நார்மலாக sp3 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னது வரும், டெட்ராகினல் வரும்.
பட் அமோனியா H2O இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் கிடையாது. அமோனியா வந்து பிரமிடல் ஸ்டேட், H2O வந்து வி ஷேப் அல்லது பெல் ஷேப்னு சொல்லுவாங்க H2Oல. ஸோ இதெல்லாம் ஏன்னு பார்க்கும்போது அமோனியாவில் ஒரு லோன் பேர் இருக்கும், H2Oல 2 லோன் பேர்ஸ் இருக்கும். அப்போ லோன் பேர் இருக்கிறதுனால அது டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரியிலேருந்து அதோடைய ஷேப் வந்து கொஞ்சம் டிஷார்ட் ஆயிடுது, மாடிஃபை ஆயிடுது. ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேரை பொறுத்து அதோடைய ஜாமெட்ரியே மாறும். இன்னும் வந்து DsP2 நடக்கும். DsP2 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கும்போது. அதெல்லாம் காம்ப்ளெக்ஸில் பார்க்கலாம். நிக்கல் டெட்ராசைனோ காம்ப்ளெக்ஸ், அதெல்லாம் வந்து ஸ்கொயர் பிளேனில் அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ்லாம். சரி, இப்போ கமிங் டு த அமோனியா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அமோனியாவுடைய வேலன்சி செக் பண்ணுங்க. நைட்ரஜன் 5 மைனஸ் எத்தனை பாண்டு வருது 3. ஸோ இதில் போடுங்க 5 minus 3/2. ஸோ 2/2 1. ஸோ எத்தனை லோன் பேர் அமோனியாவில் சொல்லி பார்க்குறோம், ஒரே ஒரு லோன் பேர் எழுதிக்கோங்க. ப்ளஸ் அப்போ பாண்டு எத்தனை பாண்டு வருது, 3 பாண்டு வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ உங்களுக்கு 4 இருந்தால் அதனுடைய ஹைட்ரேஷன் வந்து sp3. இந்த மாதிரி நம்ம டோட்டல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து நம்ம லோன் பேரும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இப்போ நான் ICLன்னு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். ICLங்கப்போ அயோடினுடைய வேலன்சி 7. எத்தனை பாண்டு வருதுன்னா 1. ஸோ 7 minus 1/2 6/2 that is equal to 3. ஸோ எத்தனை லோன் பேருங்கன்னா 3 லோன் பேர், ஒரே ஒரு பாண்ட் பேர். ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க 4. ஸோ அதோடைய ஹைட்ரேஷன் உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும் sp3. ஸோ ICL அப்படிங்கிறப்ப அதோடைய ஸ்ட்ரக்சரும் நம்ம வந்து லீனியர் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். ஸோ ஈவன் தோ sp3 இருந்தாலும் அது பாருங்க லீனியர் ஸ்ட்ரக்சர். ஈவன் தோ sp3 இருந்தாலும் அமோனியா வந்து பிரமிடல். Even though sp3 இருந்தாலும் வாட்டர் வந்து பெல் ஷேப் because of the presence of 2 lone pair electrons in the oxygen. இதே அமோனியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனை ஒரு லோன் பேர் இருக்கு. ஸோ presence of lone pair இருக்கிறதுனால அதோடைய ஜாமெட்ரி, எக்ஸ்பெக்டட் ஜாமெட்ரி வராமல் நமக்கு ஷேப் வந்து மாடிஃபை ஆகி வருது. இப்போ கோஆர்டினேஷனில் 5 ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ICl3 பார்க்கும்போது அதோடைய ஹைட்ரேஷன் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அயோடின் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. 7 minus 3/2 பார்க்கும்போது எத்தனை லோன் பேர் உங்களுக்கு ஆன்சர் வருது, 2 லோன் பேர் 3 பாண்ட் பேர். ஸோ டோட்டலி 5ங்கிறப்ப அதனுடைய ஹைட்ரேஷன் sp3d இல்லையா, sp3d 5 வந்துருச்சு sp3d. ஆனால் ஷேப் பாருங்க உங்களுக்கு கிடைச்சிருக்குது T ஷேப். ICl3 வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், T ஷேப். இதில் வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இன்னொரு லோன் பேர் அயோடினுக்கு மேலே 2 லோன் பேர். ஸோ திஸ் இஸ் த T ஷேப். T ஷேப் ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா presence of 2 லோன் பேர் இருக்கிறதுனால தான். another one, நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 6 போவோம். 6 போகும்போது 2 பாசிபிலிட்டி இருக்கும். sp3d2, இன்னொன்று d2sp3. இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் பேஸ் பண்ணி sp3d2 அல்லது d2sp3 வரப்போது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ICl5 ஒன்று எடுத்துக்கிறேன். அயோடின் as usual 7 minus 5/2 2/2 1. ஸோ 1 தானே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 1 இங்கே போட்டுருங்க லோன் பேர். அப்போ எத்தனை பாண்ட் பேர் 5. ஸோ லோன் பேர் ப்ளஸ் பாண்ட் பேரை கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 6. அந்த 6 தான் நம்மளுடைய கோஆர்டினேஷன் நம்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட்ரேஷன் பவரை கூட்டி பார்த்தீங்கன்னா அதே 6 இருக்கும். s⁻1 வச்சுக்கோங்க. 1 + 3 + 2 6. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ இதோடைய ஜாமெட்ரின்னு பார்க்கும்போது ஸ்கொயர் பிரமிடல். ஆக்சுவலாக 6னா வாட் யூ எக்ஸ்பெக்ட், ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே கிடைச்சது ஸ்கொயர் பிரமிடல். ஏன்னு கேட்டோம்னா presence of only one pair. ஸோ இதான் வந்து ICl5 ஸ்ட்ரக்சர். ஸோ Cl5 ஐவே இங்கே நடுவில் இருக்குது. Cl 1 2 3 4 5மே வந்து Cl. ஸோ ICl5 ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்கொயர் பிரமிடல். பட் we expect octahedron. இதே இது வந்து octahedron வர மாதிரியே உள்ள sp3d, அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் 6 உள்ள காம்பவுண்ட் யாருன்னா SF6. SF6 வந்து கண்டிப்பாக சல்ஃபர் 6 வேலன்சி 6 minus 6/2 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரல, லோன் பேரே வரல. லோன் பேர் இல்லைங்கிறப்ப எல்லாமே பாண்ட் பேர். எத்தனை பாண்ட் பேர் இருக்கு, 6 பாண்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும், ஆக்டாஹெட்ரன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் SF6. இங்கே லோன் பேர் இல்லை அப்படிங்கிறனால அதோடைய ஜாமெட்ரியில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை, வேறுபாடும் இல்லை. அடுத்த காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 7க்கு வருவோம். 7க்கு வந்து என்ன எக்ஸாம்பிள், IF7. அயோடினுக்கு 7. ஸோ 7 minus 7 பார்க்கும்போது 0. அப்போ லோன் பேர் வந்து வராது. லோன் பேர் வராதுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாமெட்ரி அப்படியே வந்துடும். pentagonal bipyramidal. Pentagonal bipyramidal is the expected geometry. So that's all about DSEPR theory. And என்ன கோஆர்டினேஷன் நம்பர் இருந்தால் என்ன ஜாமெட்ரி வரப்போகுது அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி மெயினாக வருதுன்னா லோன் பேர் தான். ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர் எப்படின்னு எந்த மாலிகுல்னாலும் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் பேர் கிடைச்சிடும். அந்த லோன் பேரையும் பாண்ட் பேரையும் ஆட் பண்ணால் இது கேட்ட கோஆர்டினேஷன் நம்பர். அந்த கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஹைப்ரிடைசேஷன் அமையுது. அந்த ஹைப்ரிடைசேஷனை டிபெண்ட் பண்ணியும் லோன் பேரை டிபெண்ட் பண்ணியும் சேம் ஜாமெட்ரி வருதா, எக்ஸ்பெக்டட் ஜாமெட்ரி வருதா, அந்த ஷேப்பில் வந்து டிஸ்டார்ஷன் வருதான்றதையும் நம்ம இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத தெரியல அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலான்னு பார்க்குறேன். இப்போ ஏதாவது ஒரு கார்பனேட்னு எடுத்துக்கோங்க. CO3 2-, அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆனியான், கார்பனேட் ஆனியான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்துக்கோங்க.
அப்புறம் ஒவ்வொரு ஆட்டத்தையும் இண்டிவிஜுவலா எடுக்கும்போது அது வந்து ஆக்டெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. ஆக்டெட்னா வந்து எண்ம விதி தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல வந்து ரெசனன்ஸ் அப்படிங்கிறதுக்கு உடனிசைவு அப்படின்னு பேரு. இந்த உடனிசைவுக்கு நம்ம என்ன பார்க்கணும், ஒவ்வொரு அணுக்குமே வந்து 8 எலக்ட்ரான்கள் சுத்தி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டா வரைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்று வரைஞ்சிட்டா போதும். அடுத்தடுத்த அதுக்கு வந்து அணுக்களினுடைய இடம் மட்டும்தான் மாற்றி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிடும். சரி, இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த பாண்ட் ஆர்டருக்கும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னா அதுக்கும் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னேட் எடுத்துக்கோங்க. எத்தனை பாண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 1 2 3 4. ஸோ மேலே பாண்ட் எத்தனையோ அதை எழுதிக்கிறீங்க. பை எதாவது டிவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துருக்கு. மொத்தம் இந்த கார்பனேட்டுக்கு என்னால் எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரைய முடியும்? 3. அப்போ 4/3 போகும்போது 1.33 இஸ் த பாண்ட் ஆர்டர் ஃபார் திஸ் கார்பனேட். கார்பனேட்டுக்கு பாண்ட் ஆர்டர் என்னன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கார்பனேட் C 3 ஆக்சிஜனும் போட்டாச்சு. மொத்தம் 24 எலக்ட்ரான் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். கார்பனுக்கான வேலன்சி 4 நமக்கு தெரியும். ஸோ 1 2 போட்டேன். அடுத்து 2 தான் நம்ம இங்கிட்டே போட்டுருவோம். போட்டு முடிச்சிடும். அப்போ கார்பனுடைய வேலன்சி முடிஞ்சிச்சு. அடுத்தது ஆக்சிஜன் போடுறேன். ஆக்சிஜன் மொத்தம் எத்தனை போடணும்? 3 போடணும் இல்லையா? 1 2 3 போட்டுட்டு 3 ஆக்சிஜனுக்கு நம்பர் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், செகண்ட் ஆக்சிஜன், தேர்ட் ஆக்சிஜன் அப்படின்னு நம்பர் கொடுத்தாச்சு. இங்கே டபுள் பாண்ட் வந்திருக்கனால உங்களுக்கு ஆக்சிஜனுடைய வேலன்சி 6ன்னு தெரியும். ஸோ இங்கே ஏற்கனவே இன்னொரு பாண்டு போட்டுட்டனால இப்போ இந்த 2 எலக்ட்ரானுமே இதுதான் கொடுத்துக்கணுங்கிறனால நம்ம என்ன செஞ்சிடறோம், மீதி இருக்கிற 2 மட்டும் டெர்மினலுக்கு போடுறோம். இது எல்லாத்துக்குமே வேலன்சி பாருங்க 6 வச்சிருப்பேன். 1 ஜோடி, 2 ஜோடி, 3 ஜோடி. ஸோ 3 பேர்ஸ், தட் மீன்ஸ் 6 எலக்ட்ரான். இந்த ஆக்சிஜனுக்கு பாருங்க 1 2 3 பேர்ஸ், அப்போ 6 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால இங்கே வந்து இப்போ 2 மைனஸ் வந்து வெளியில் அவுட்டரில் போட்டணும். தான் வந்து கார்பனேட் 2 உடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் இதோடைய இது எப்படி நம்ம மாற்றி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதலாம்னு சொல்கிறேன். அதாவது இப்போ நான் இந்த 1ன்னு போட்டிருக்கேங்க. இந்த 1ங்கிற ஆக்சிஜன் ஆட்டம், அதாவது டபுள் பாண்டினுடைய இடத்த வந்து நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஸோ இந்த ஆக்சிஜன் இங்கே கொண்டு வந்து இந்த ஆக்சிஜன் இங்கே கொண்டு போகிறோம்னா ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் காட்டணும். ஸோ ஈஸியாக எழுதுறதுக்காக சொல்கிறேன். இந்த ஆக்சிஜன் இங்கே உள்ளதை அப்படியே வச்சுட்டு இந்த ஆக்சிஜன் மாத்திரேன் அப்படின்னா இங்கே சிங்கிள் பாண்ட் ஆயிரும், இங்கே வந்து டபுள் பாண்ட் ஆயிரும். சப்போஸ் செகண்ட் ஆக்சிஜன் இஸ் பியரிங் டபுள் பாண்ட் ஹியர். இங்கே பார்க்கும்போது தேர்ட் ஆக்சிஜனுக்கு அதே மாதிரி டபுள் பாண்ட் போடுங்க. போடுறது தான் கஷ்டம். போட்டு முடிச்சு அந்த இதை மட்டும் லொக்கேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து 2வது ஆக்சிஜன், இது வந்து 3வது ஆக்சிஜன். அப்போ எப்பயுமே பாண்டில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும்? 2 பேர்ஸ் தான் வரும். டெர்மினலில் இருக்கிறதுக்கு 6 பேர்ஸ். ஸோ டக்குன்னு போட்டுடலாம். இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ பாண்டில் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் 2 பேர்ஸ் போடுங்க. டெர்மினலில் இருக்கிறதுக்கு நம்ம வந்து 3 பேர்ஸ், அதாவது மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் அக்கௌண்ட் பண்ணுறோம். So this is the resonance structure for carbonate. Similarly, you can draw for phosphate, carbon dioxide, nitric oxide, ozone எல்லாத்துக்குமே வரைஞ்சு பார்க்கலாம். எத்தனை resonance structures வருதுன்னு பார்க்கலாம். நிறைய resonance structures வர அதனுடைய ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பாஸ்பேட் உதாரணத்துக்கு எப்படி மாற்ற போகிறோம், ஒரு ஜெனரலாக மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் அடுத்தது நீங்கள் செஞ்சு பாருங்க. இப்போ P எத்தனை ஆக்சிஜன் சரௌண்ட் பண்ணிக்கணும்? 1 2 3 4. பாஸ்பரஸ் வேலன்சி 5 எனக்கு தெரியும். ஸோ 1 2 3 4 and 5 2 போட்டுட்டேன். அப்போ இதுதான் வந்து மெயினாக எத்தனை பேர் இருக்கும். இதில் நமக்கு வழக்கம் போல் 2 பேர்ஸ் ஒன்லி. அப்புறம் டெர்மினலில் இருக்கக்கூடிய இந்த 2 3 4 ஆக்சிஜன் எல்லாத்துக்குமே எத்தனை பேர் போடுறீங்க? 3 பேர், அதாவது மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ். 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் போட்டேன். இது ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். ஆனால் இங்கே 4 ஆக்சிஜன் இருக்கனால நான் நேம் கொடுத்துருக்கேன் 1 2 3 4. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறீங்க? செகண்ட் ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் போடுறீங்க. தேர்ட் ஸ்ட்ரக்சர் தேர்ட் ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் போடுங்க. ஃபோர்த் ஸ்ட்ரக்சரில் இந்த இடத்துல 4th பிளேஸில் டபுள் பாண்ட் போடுங்க. இப்படி 4 பிளேஸில் நம்மளால மாற்ற முடியும். அதனால 4 resonating structures are possible. How many bonds totally? Check the number of bonds. 1 2 3 4 5. So number of bonds divided by number of resonance structures. Number of bonds divided by number of resonance structures, that will give you the bond order. So செஞ்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே 1.25 bond order வரும். ஸோ அயான்ஸ்க்கும் நம்ம ஈஸியாக அந்த மாதிரி நம்ம பாண்ட் ஆர்டர் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், அதாவது லூயினுடைய எலக்ட்ரான் புள்ளி வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து வைப் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி. இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் டோட்டலி ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ். ஆக்டெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது கரெக்டாக நம்ம வரைஞ்ச லூயிஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்ட். ஸோ இங்கேயே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஃபார்முலா என்ன? HNO3. அப்போது NO3 வரனால ஆக்சிஜனுக்கு நம்ம நேம் வச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன், செகண்ட் ஆக்சிஜன், தேர்ட் ஆக்சிஜன் நேம் வச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணுங்கள்.
வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 24 எலக்ட்ரான்ஸ் வரும் எப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி இது 1 ஆக்சிஜன் 3 ஸோ 3 × 6 18 18 + 1 19 + 5 for nitrogen 5 24 electrons totally. ஸோ நம்ம வரைய போகிற டாட் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து 24 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. ஏற்கனவே நம்ம 4 பாண்டு போட்டு வச்சுருக்கோம், 4 ஆட்டம் இருக்குது. ஸோ அதுக்கு இடையில வந்து பாண்டு வரும் கண்டிப்பாக. இப்போ 4 பாண்டுங்கிறப்ப எத்தனை எலக்ட்ரான் ஆயிரும்? 8 எலக்ட்ரான் ஆயிரும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ 24 எலக்ட்ரானில் 8 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? உங்களுக்கு 16 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 16 எலக்ட்ரானை தான் நம்ம வந்து லோன் பேராக காட்ட போகிறோம். ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த 16 எலக்ட்ரானை தான் லோன் பேராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். லோன் பேர் வந்து பொதுவாக நைட்ரஜன் மேலேயும் போடலாம், ஆக்சிஜன் மேலேயும் போடலாம். இது ஹோப் யூ ஆல் நோ. ஸோ இப்போ நம்ம ஆக்சிஜனுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஆக்சிஜனுக்கு வந்து எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. நான் 2 ஆக்சிஜனுக்கு 6 6ன்னு சொல்லி எவ்வளோ கொடுக்க போகிறேன்? 12 எலக்ட்ரான் கொடுக்க போகிறேன். அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 16ல் 12 போச்சுன்னா 4 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 4 எலக்ட்ரானை வந்து நான் டெர்மினல் இல்லாமல் பாண்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு போடுறேன். ஒரு ஆக்சிஜன் வந்து நடுவில் பாண்டில் இருக்குது, மீதி ரெண்டுமே டெர்மினல் இருக்குது. ஸோ டெர்மினல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம்? 6 6 கொடுக்க போகிறோம். ஸோ 1 ஜோடி 2 ஜோடி 3 ஜோடி கொடுத்தாச்சு. இங்கே 1 2 and 3. ஸோ 6 + 6 எவ்வளோ போட்டோம்? 12 எலக்ட்ரான் போட்டோம். பாண்டில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு மீதி இருக்க 2 ஜோடி எலக்ட்ரான். ஓகே, ஸோ டோட்டலி 24 எலக்ட்ரான்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது எல்லாமே லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஆட்டம் எடுத்தாலும் அதுக்கிட்ட நீங்கள் வந்து ஒன்று என்ன இருக்கணும்? ஆக்டெட் இருக்கணும். எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து எப்பயுமே டப்லெட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம செக் பண்ணுறோம். ஆக்சிஜன் 2 4 6, இந்த பாண்டோட சேர்த்து 8. ஆனால் நைட்ரஜன் செக் பண்ணி பாருங்கள், 2 4 6 தான் இருக்குது. இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது நைட்ரஜனுக்கு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இதை இங்கே நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். ஒரு ஜோடி எலக்ட்ரானை இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூ வில் கெட் அ டபுள் பாண்ட் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்டு கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் மீதி இவ்வளோ தான் இருக்கும். இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் ஆக்சிஜனுக்கு அதே 8 எலக்ட்ரான் இருக்கும். 2 4, இங்கே 2, இங்கே 2 4, 4 + 4 இங்கே 8 ஆயிடுச்சு. நைட்ரஜனுக்கும் இப்போ ஆக்டெட் வந்திருக்கும். 2 4 6 8. ஸோ அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுனால நமக்கு இங்கேயும் எவ்வளோ ஆயிடுச்சு? 8 ஆயிடுச்சு. ஸோ மீதி எலக்ட்ரான்ஸ் ஏற்கனவே போட்ட மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HCl. இப்படி தான் நம்ம அரைவ் பண்ணணும். ஓகே, there are certain exemptions. விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வைக்க முடியாது. வச்சாலும் அதில் 12 எலக்ட்ரான், அதாவது சாரி 8 எலக்ட்ரான் இல்லாமல் மோர் தென் 8 எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான் 12 எலக்ட்ரான்ஸ் வரதுக்குலாம் பாசிபிலிட்டி இருக்குது. அந்த எக்ஸெப்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா 3 தான் பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் மாலிகுல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸம்ஷன். இப்போ போரான் எடுத்துக்கோங்க, அதை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குன்னு பாருங்கள். BF3ல 3 அப்போ மொத்த எலக்ட்ரான் எவ்வளவு? இந்த சென்டர் ஆட்டத்துக்கு 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. 6 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இதனுடைய ஷார்ட்டேஜ் என்னன்னா 2 more எலக்ட்ரான்ஸ் வந்தால் தான் ஆக்டெட் ஆகும். அதனால தான் இது வந்து பொதுவாக எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் ஷார்ட்டாக இருக்குங்கிறனால ஃப்ளோரின்ட்ட இருந்து ஒரு ஜோடி எலக்ட்ரானை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ யூ வில் கெட் அ டபுள் பாண்ட் லைக் திஸ். பட் ஃப்ளூரின் வந்து பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். கொடுக்குறனால அது என்ன சார்ஜ் வச்சுக்கணும்? பாசிட்டிவ். பட் நமக்கு தெரியும் பீரியடிக் டேபிள்லேயே இருக்கையிலே ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் யாருன்னா ஃப்ளூரின். அதுகிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க ஒத்துக்காது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அன்ஃபேவரபுளாக ஆகிடும். அப்போ திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ இது வந்து எக்ஸம்ஷன். எதுக்கான எக்ஸம்ஷன்? நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் ஆக்டெட் வராத எக்ஸம்ஷன். அடுத்தது இதே மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் ஆட் எலக்ட்ரான் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ N2O NO அல்லது NO2 இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் ஆட்டம் யாருன்னா நைட்ரஜன். நைட்ரஜனில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆட் எலக்ட்ரான் என்னத்தோம்? ஒற்றைப்படையாக வருது. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 எலக்ட்ரான் இருக்குது. 5 எலக்ட்ரான் இருக்கிறப்ப அதுக்கு வந்து நமக்கு ஆக்டெட் ரூல் வந்து வராது. இப்போ இதுக்கு நைட்ரஜன் செக் பண்ணிங்கன்னா 2 4 6 8 9 வந்திருக்கு. ஸோ அது வந்து பாசிபிலிட்டி இல்லை. அதே மாதிரி இந்த நைட்ரஜன் செக் பண்ணி பாருங்கள் 2 4 6 7 இருக்குது. ஸோ லெஸ்ஸாகவும் இருக்குது அல்லது கூடவும் இருக்கனால இந்த ஆட் எலக்ட்ரான் வரும்போது நமக்கு வந்து லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்து கடைசி என்னன்னு பார்க்கும்போது PCl5. இதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் SF6. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் சல்ஃபர்லாம் வந்து they can extend the orbital அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா they can use outer vacant d orbital also. ஸோ வெளியில் இருக்கிற வேக்கண்ட்டாக இருக்கிற டி ஆர்பிட்டலே அதை யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அதனால இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாருங்கள். இந்த எத்தனை பாண்ட் இருக்குது? மொத்தம் 5 பாண்ட் இருக்கனால இங்கே எத்தனை எலக்ட்ரான் வர பாசிபிலிட்டி? 10 எலக்ட்ரான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்டெட்டுக்கு வரதுக்கு விட ஜாஸ்தியாக இன்னும் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதே மாதிரி SF6 பார்க்கும்போது 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து எதை யூஸ் பண்ணி அங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர் வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் ஆர் த
பாசிபிள் எக்ஸம்ஷன் ஃபார் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து மொத்தம் நம்ம கெமிக்கல் பாண்டிங்கை வந்து ஒரே வீடியோவில் போட முடியல. யூஸ்வலாக வந்து நீங்கள் எல்லா சாப்டருமே ஒரே வீடியோவில் நம்ம ஒரு போர்டுக்குள்ளே முடிச்சு காமிச்சோம். ஸோ கெமிக்கல் பாண்டிங் வந்து நம்ம 2 வீடியோஸாக காமிச்சிருக்கோம். இருந்தாலும் அதில் உள்ள 3 மேஜர் டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நடத்தின இந்த டைப்ஸ் ஆஃப் பாண்டிங், அதுக்கப்புறம் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் VSEPR தியரி எல்லாத்துல இருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பாசிபிள். ஸோ கோ த்ரூ இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.